நான் வந்து வாஷிங் மிஷின் போட்டு விட்டுருக்குறேன். இந்த வாஷிங் மிஷின் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். வாஷிங் மிஷின் இப்போ தான் போட்டு விட்டுருக்குறேன், சுற்றிட்டு இருக்குது. இப்போ இது வந்து இது ஃபுல்லாக ஒரு லோடு ஃபுல்லாக இப்போ துணி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார ட்ரெஸ்ஸை வந்து அவங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினில் போடுறது பிடிக்காது, கைட்டை துவைக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இதுலேயும் வந்து ஒரு பக்கெட் துணி. நேற்று ஒரு நாள் தான் நான் துவைக்கலை பாருங்கள், இதுலேயும் ஒரு பக்கெட் துணி இருக்குது. அங்கேயும் வாஷிங் மிஷின் ஃபுல் லோடு போட்டு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அலைக்கிழக்கு எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நேற்றே நான் துவைச்சிருக்கணும். நேற்று வீடு துடைக்க இந்த வேலையில் கொஞ்சம் டயர்டாகி பேசாமல் படுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இது ஒரு பக்கெட்டு, இதை துவைக்கணும், ப்ளஸ் அதை துவைக்கணும். இது இல்லாமல் மேட்டுகள்லாம் இருக்குது, இனிமேல் மேட்டெல்லாம் எடுத்து தனியாக ஊற வச்சு அதை துவைக்கணும். இது ரெண்டுமே நான் கைட்டை தான் துவைப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து வாஷிங் மிஷினில் துவைக்கிறது பிடிக்காது அப்படிங்கிற காரணத்தினால இப்போ ஊற வச்சுருக்கிறேன். 1/2 hour கழிச்சு இதை துவைப்பேன். இதை துவைச்சி முடிச்சுட்டு அப்புறம் மேட்டுகளை துவைக்கணும். எப்போ ஒரே ஒரு நாள், நேற்று ஒரு நாள் துணி துவைக்கல பாருங்கள் எவ்வளோ சேர்ந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 daysக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சைடு இங்கிட்டு கார்டன் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சைடு கார்டன் இருக்குங்க தெரியும். எங்கள் கார்டன் சைடு வந்து நிறையா பழங்கள்லாம் வச்சுருக்கோம். சப்போட்டா, கொய்யா, சீத்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பழங்கள்லாம் வச்சுருக்கோம். அது சாப்பிட்றதுக்கு வந்து நிறையா குருவிகள் வந்து மார்னிங் 6 மணிக்கெலாம் வந்துடும். கச்ச கச்ச கச்சன்னு எங்கள் பெட்ரூம் இதுதான் வந்து இங்கிட்ட தான் எங்கள் பெட்ரூம் ஜன்னல் இருக்குது. இங்கனக்குள்ளே தான் இது மேலே தான் வந்து பறவைகள்லாம் நிற்கும். இந்த கார்டன் சைடு வந்துட்டு அப்படியே இங்கே நிற்கும். நான் இங்கே கொஞ்சம் தானியங்கள் போட்டிருக்கேன் இல்லையா, அதாவது அரிசியை வந்து குருணை அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டிருக்கிறேன். எவ்வளோ போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நிறைய ஒரு கை நிறைய அள்ளி போட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டு வச்சுருக்குது. இது ஒரு 2 daysல என்ன சாப்பிட்ரும். திருப்பி வந்து நான் அதாவது வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் நான் இந்த மாதிரி அரிசி வச்சுருவேன். அதுகளே வந்து சாப்பிட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஓடிடும். அதனால் 6 மணி 6:30க்கெலாம் நான் வந்து இங்கிட்ட வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30 8 மணி போல் தான் வருவேன். அப்பையில் ஒன்று கூட இருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டு போயிருங்க. இந்த மாதிரி நம்ம காக்கா இந்த மாதிரி குருவிகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது உணவு கொடுப்பது வந்து ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் சைடு இந்த மாதிரி காக்கா, குருவிகள், பறவைகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இதை வையுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.